ஹலோ ஆல், நான் ஷோபலன். டே 3 ஆஃப் கொல்கட்டா. எனக்கு 25 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு கிளம்பிட்டோம். மணி 4:26. நானும் மூந்தனும் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கில் போயிடலாம். எவ்வளோடா இருக்குது டிகிரி? குளிர் 15 டிகிரி தான் இருக்குது. இந்த ஸ்லீவையும் ட்ரௌசரையும் போட்டு இந்த வாமம் போகிறதுக்குள்ளே போய் நிற்கிறதுக்குள்ளே விரைச்சிருவோம் போல் அந்த மாதிரி இருக்குது. கையில் ஒரு இது பேர் மறந்து வச்சு இடபிள்யூ ஆளுக்கு ஒரு ஸ்கூப் போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரேஸ் போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ருக்கோம். ஜெல்ஸ் ஆளுக்கு 3 வச்சுருக்கோம். நான் யூஸ் பண்ணுறது ஆல்ஃபா ஃப்ளை, முகுந்தன் யூஸ் பண்ணுறது நோவா +5. பார்ப்போம் ரேஸ் எப்படி அமையுதுன்னு. 2 தடவை ப்ளஸ் பண்ணிட்டேன், வயிறை க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகேவா? ஆள் ஓகேவா? ஃபைன், கரெக்டாக. ரொம்ப தைரியமாக வந்தேன். எனக்கெல்லாம் ஃப்ளோரில் அப்படின்னு வீச பிடிக்கிட்டாங்க. இங்கே கொஞ்சம் கூலிங் ஓவராக இருக்குது. 15 டிகிரின்றது நம்ம ஏசியில் வைக்கிற லோ டெம்பரேச்சர் கிட்ட. லோ டெம்பரேச்சர் கீழே, லோவே 18 தான். 18 தான் நம்ம இதிலே வைப்போம், ஏசிலேயே வைப்போம். அதுக்கப்புறம் லோன்னு காமிச்சிடும். இது அதுக்கும் கீழே இருக்குது. பரவாயில்ல கைஸ், இது கொல்கட்டானாலும் பரவாயில்ல. ஊட்டி போனோம்னு நேரம் கிடச்சிருப்போம். 0ல் இருக்காமல ஊட்டி. 12 மணிக்கு ரேஸ் வச்சாலே அங்கே 14 டிகிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் திருவிழாவுக்கு இது போட்டிருப்பாங்க இல்லை, சீரியல் செட்டு. அது மாதிரி தான் கொஞ்சம் நல்லா பெருசாக கொஞ்சம் ஹீட்டாக போட்டிருக்காங்க. கொசன்னு போடாமல் கொசன்னு தான் இருக்குது. நீட்டு ரொம்ப தூரத்துக்கு போட்டுருக்கான்னு தெரியல. 4 மணிக்கெலாம் முடிச்சிருக்காங்களா? 4 மணிக்கு முடிக்கல. அவங்க ஒர்க் டைமிங்க. குளிர் போக மாட்டேங்குது. பகுமானத்துக்கு எதையும் போடாமல் வந்தாச்சு. பப்பா பாரா. ஒரு பொண்ணுக்கு 2 பேரும் சண்டை போடுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கா வரலாம். இப்போ ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்து போனோம்னா வந்தாச்சுல. ரூம்ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வாக் பண்ணோம்னா வந்துடலாம். பண்ணிடுவோம். அதெல்லாம் இப்போதான் பிறந்த குழந்தைகள். இப்போதான் ப்ரோ கேமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரோ கேம நிறைய பேர் பண்ணல. அவனை பயங்கர இது இருக்கிறதுனால இப்போ ப்ரோ கேம் பண்ணுறீங்களா? அந்த சொன்ன ஈரோட்டில் பேசுகிறவரெல்லாம் 40 நேரம் வரைக்கும் ப்ரோ கேம் பண்ணுறாங்க. போட்டு வரையா அடிக்கவா? எங்கே போனணும்? ரைட் சைட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நல்லா இருக்கேன். முன்னாடி வண்டிங்க. ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி வந்தாச்சு. பக்கத்துலேயே ரூம் பார்த்தாச்சு. நடந்தே வந்தாச்சு. நீ உள்ள வந்துட்டேன்னு எனக்கு தெரியாது. நான் அங்கேயே பேக் கொடுக்குறது இருக்கு. நீ வாட்டு அப்படியா? அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன் நான். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 5:45 தான், கரெக்டாக 5 மணி ஆகுது. சீக்கிரமாகவே வந்தாச்சு. ஷேர் பண்ணா உட்காந்து கண்ணாடி. என்னடா இது கண்ணாடி? யூடியூப் செலிபிரிட்டி. இங்கிலீஷில் 4 வார்த்தை கண்டென்ட் ஆக்கிடுறீங்களே. நீங்க இதை போடுறீங்க. உக்காளி கண்ணாடியை போடுறாங்க. உக்காளி அருமையா இருக்கு. சரியான குளிரா இருக்குங்க. ஏதோ சிங்கமா இருக்குன்னு தாங்குது. தனுசா இருந்தது அவன் நேரம் படுத்திருப்பேன். அவனால முடியாது. என் வாய் சும்மா இருக்க முடியாது. ரொம்ப நேரம் வாயை அடக்க முடியல. எல்லாம் தூபே ரேஸை முடிக்கிற வரையும் எந்த பக்கம் திரும்ப போனோம். சுற்றி போட்டு
ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியுதா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேசர், நம்ம பேசர் இருக்காரு 2 hour பஸ்ஸு. இவரோட தான் போகிறோம். 1.5 liters ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து இதில் வரும், 2 மணி நேரம் பஸ்ஸில் வரும். ஆமாம். சென்னை பூந்தமல்லி ஓகே. சோழிங்கநல்லூ. ஆமாம். ஓகே அவ்வளோ சீக்கிரம் போல ஃப்ரெண்ட். ஏதோ ஃபைலே புஷ் பண்ணுறது பார்க்குறேன். இன்னொரு ஆளு கூட தடுக்கிருச்சு, ரூலேஸு வந்துருச்சு. வேண்டாம் இப்போ கரெக்டாக 10.3 சாரி 10.5 அதில் ஜெல் எடுக்கிறேன். சிங்கம் போல் ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஓடுவோம். வாங்க குப்பையில் போடுங்க. ஓ என்ன டைமிங் ட்ரை பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 வார்ம் அப், ஓகே ஃபஸ்ட்டு 2 கூல் டவுன். ஓகே சூப்பர். நடுவில் நீங்கள் ப்ரோ? நான் சாப்பிட்டு வந்தேன், டைம் விட்டுட்டேன். 5 பேஸ் தான் நேரம், 5க்கு கீழே ஓடி இருக்கணும். நானும் சாப்பிட்டு பேச பார்த்தேன், ஓடினே. ஆமாம் இல்லை குப்பையில் அங்கேயே தூக்கி எறியாதீங்க. இந்த மாதிரி டஸ்ட்பினில் போடுங்க. ஒரு வில்லேஜ்லேயும் டைம் குறையுது. பார்ப்போம். Congratulations to all the finishers. Please keep வெற்றிகரமாக 3வது கொல்கட்டாவில் வந்து முடிச்சாச்சு. டைமிங்கை நினச்சது பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு திருப்தியாகவே முடிச்சாச்சு. தேங்க்யூ பையா. ஹாய் நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. இந்த முகுந்தன் வரல. 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் முடிப்பான்னு நினைக்கிறேன். கூட்டம் ஜாஸ்தி, ரொம்ப சின்ன இடமா இருக்கு. அந்த இடமா இருக்கு டெல்லி மாதிரி நல்லா. ரேஸ் முடிச்சதோட அங்கே கேமராவோட சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு. ரூமுக்கு 11 மணிக்கு வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. 11 மணிக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு கேட்டேன். அது ஃபுல்லாக புக் ஆகிருக்கான். அடுத்து இப்போ ஏதாச்சும் ஒரு ரூம் பார்க்கணும். அப்படின்னா டோர்மிட்டோரி, அதாவது இந்த ஷேர் பண்ணுற பெட் இருக்கும்ல, அந்த இது இருந்து பார்த்து ஒரு 2 நாளைக்கு 22, 23, 24 காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு. ஒரு இல்லைன்னா நான் ஒரு நைட்டு 10 மணி 11 மணி போல் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன்னா அங்கேயே படுத்து தூங்கிட்டு லான்ச் இருக்குன்றாங்க. அதை அக்சஸ் பண்ணிக்கலாமா? நம்மகிட்ட கார்டு கிடையாது. இவன்கிட்ட கார்டு இருக்குது, மூந்தட்ட கார்டு இருக்குது. அதை கூட வாங்கிட்டு கூட அக்சஸ் பண்ணி பாட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு
அப்படியே போகிற மாதிரி பிளானு. அப்படி இல்லைன்னா 3 நாளைக்கு ரூமுக்கு ரெண்ட் கொடுத்து இருக்கணும், இல்லைன்னா டோர்மிட்டோரி பிடிச்சி இருக்கணும். ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுறேன் நான். அவசரமாக கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு. ஹாய், ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ரூமை வந்து 11 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருந்தேன் நான் ஒரு நாள் தங்குறதுக்கு. 1500 அப்படின்னா 3 நாளைக்கு எக்ஸ்ட்ரா. நான் 24ஆந்தேதி காலையில் எனக்கு ஃப்ளைட்டு. ஸோ விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு அப்படின்றப்போ 3 நாள் கணக்கு வருது, 4500 வந்துடும். ஸோ கொஞ்சம் பட்ஜெட்டாக பார்ப்போம், ஒரு 1000 1200 அப்படின்ட்டு இது ஏர்போர்ட் பக்கத்துலேயே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். இப்போ இந்த இவர் ஸ்டோரிஸ் வித் ஜெகன் ஒரு யூடியூபரை பார்த்ததில்ல, அவர்கிட்ட வந்து கேட்டு அவர் ரூமில் கேட்டோம். வந்து தேடி பார்த்தா அவங்க ரூமுமே 1500 இருந்தது. நல்லாவும் இல்லை. நல்லா இல்லைன்னா மீன்ஸ் கூலிங் அப்படியே ஏர் அப்படியே ரொம்ப குளிருது இங்கே, அந்த காற்று உள்ளே வருது. அதனால் வேறு ரூம் தேடி பார்த்தோம். இது ஒரு 1200 3 நாள் கணக்குக்கு 3500 வாங்கினாங்க. இருங்க காட்டுறேன். ஒரு பெட்டு, ஃபேனு, டேபிளு, நம்மளோட சூட் கேஸு, பேகு அவங்க கொடுத்தது, ஒரு ரெஸ்ட் ரூமு. ஸோ இதுதான் ரூமு. இந்த ரூமில் தான் இருக்கேன் இப்போ 2 நாளைக்கு தான். நாளைக்கு வந்து சயின்ஸ் சிட்டி போக சொல்லியிருந்தாங்க, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுபோக இங்கேயும் கேட்டேன், சயின்ஸ் சிட்டி நல்லாயிருக்கும் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் விக்டோரியா மெமோரியல் அந்த இது பார்க்குறது. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா சுந்தர்பன் காடுகள் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதான் இந்த 2 நாளைக்கு உண்டான பிளானு. இங்கே இப்படி ஸ்டே பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளைட் டிக்கெட் வந்து எனக்கு வந்து 24ஆந்தேதி தான் வந்து ஒரு 4000 கிடச்சிச்சு மும்பைக்கு. ஸோ அதனால அதை போட்டேன். 2 நாள் தானே ஸ்டே பண்ணிடலாம், ஏதாச்சும் ஒரு டோர்மிட்டோரி அந்த மாதிரி கிடைக்கும். எதுக்கு செலவு பண்ணி 2 நாள் இங்கே இருக்கேன் அப்படின்னா, இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக. கொஞ்சம் நமக்கு வந்து இந்த ஹிந்தி வந்து பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால ஹிந்தி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேசிக்காக அதை கற்றுக்குங்க. இப்போ வந்து ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. தெரியாமல் வந்து அதை சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னோடய குடும்பத்தை பொறுத்த வரையும் இப்போ நான் வெளியில் எங்கேயாச்சும் போய் பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறேன், வண்டியில் நிற்கிறேன், ஏதாச்சும் ஒரு ஆபத்தில் இருக்கேன் அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்படியாப்பா அப்படின்னு 2 நிமிஷம் அழுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒரு ஸ்டெப் எடுத்து சொந்தக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டோ ஒரு உதவி பண்ண முடியுமான்ற சூழ்நிலையில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களால அதை பண்ண முடியாது. நான் இங்கேருந்து யாருக்கு ஃபோன் அடிப்பேன்? என்னோடய நண்பர்களுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். முழுக்க இந்த லைஃப்பை வந்து சர்வே பண்ணுறதுக்கு என்னைனா எந்த அளவுக்கு நான் சர்வேயிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறேனோ அதை வச்சு தான் நான் பண்ணிக்கிற முடியும். என் குடும்பத்திலேருந்து எனக்கு வந்து படிப்பு கொடுத்ததோட, படிப்புனா அதுவுமே நம்ம விருப்பப்பட்டது கிடையாது. அவங்களுக்கு யார் கேட்டது வச்சது அது வேறு டாப்பிக்கே, ஓகேவா? அவங்கள நம்பி நம்ம எதுவுமே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நான். அவங்க இல்லாமல் நான் இல்லை, இருந்தாலும் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறணும் அப்படின்னா குடும்பத்தை டிபெண்ட் பண்ண ஆகாது. ஸோ அதனால் இப்படி வெளியில் வந்து 4 விஷயங்கள் கற்றுக்கிறது அது இப்போ தான் நான் உணர்றேன். நான் அதை கற்றுக்கணும். யாராச்சும் கற்றுக்காமல் இருந்தீங்கன்னா அதையும் கற்றுக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரேஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் கோர்ஸ் இது. ஃப்ளாட் கோர்ஸ்னால் அப்ஹில் டவுன்ஹில், மேலே ஏற இறங்க இந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்பலாம் இருக்காது. 2 பாலம் இருந்தது. அதுவுமே பெருசாலாம் இல்லை, நார்மலாக இருந்தது. சூப்பரான ஒரு கிளைமேட்டு. வெதர் சொல்லப்போனால் ஒரு 15 டிகிரிலேருந்து 18 வரையும் தான் இருந்தது. ஃபுல் டே வந்து கூலிங்காக தான் இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு ரேஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். எனக்கு வந்து ஷின்போன் வந்து கொஞ்சம் பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஷின்போன் பெயின் வந்து இந்த ஸ்ட்ரென்த்னிங் பண்ணாமல் அலைச்சல், தூங்கலை சரியா. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ என்னையை பொறுத்த வரையும் ஒரு ரேஸ் மேரத்தான் ரேஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் நம்ம உருப்படியாக செய்யணும், உடம்பு பார்க்கணும், இல்லைன்னா மனசுக்கு ஆறுதலுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடுறவங்க. 2வது அச்சீவ்மெண்ட்டுக்காக ஓடுறவங்க. இப்போ அச்சீவ்மெண்ட் ஓடுறவங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 பேர் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம நாட்டுக்காரவங்க குல்வீர் சிங் ப்ரைஸ் அடிச்சிருக்காரு. 1 hour 14 minutes அந்த இதில் 25 கிலோமீட்டர். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க 1 hour 26 minutes இதில். ஸோ இது மாதிரி பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 100ல் 1 ஆள், 1000ல் 1 ஆள், 2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன். இப்போ வந்து நீங்கள் பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுறீங்க, வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அது மாதிரி அவங்களுக்கு அது ஒரு வேலை. அதனால அவங்க அதை பண்ணுறாங்களே தவிர்த்து இதை வந்து பேஷனாக வேலை பார்த்துக்கிட்டே ஒரு சைடில் ஒரு இதாக பண்ணுறது நம்மள மாதிரி. இப்போ எனக்குலாம் இதெல்லாம் ஃபுல் டைம் வேலை. இப்போ எனக்கு வேலைன்னு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. அந்த ரன்னிங்கை வந்து எந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்றது தான் என்னோடய வேலை. நான் ரன்னிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியாது. முழுக்க சிந்தனை செயலும் எதில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் தான் இருக்கணும். எனக்கு எதில் இருக்கணும்? வீடியோ நல்லா ரீச் ஆகணும், நான் 4 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு
இதில் தான் ஏர்னிங்ஸ்ன்றதுனால நான் இதை கற்றுக்கிறணும். ரன் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ இதனால தான் எனக்கு வருமானம் இருக்கிறதுனால இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸை விட நான் வந்து எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேனோ அதுதான் ஒரு மக்களை வந்து என்னை பார்த்துட்டு 4 பேர் பிரதர் இப்படி கையை கொடுத்து சொல்கிறாங்கல்ல, நான் இவங்களை பார்த்து தான் ஓட ஆரம்பித்தேன் அப்படின்னா, அதுதான் எனக்கு கிடைக்கிற வெகுமதி, அதுதான் எனக்கு கிடைக்க போகிற நாளை பின்ன வருமானமாக மாறப்போகிற ஒரு விஷயமா இருக்கும். சரியா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு ரன் பண்ணுறோம் அப்படின்னா குறிப்பாக அந்த ரன்னை வந்து வெற்றியாகவே பார்க்காதீங்க. அதாவது போய் ஜெயிக்கணும், பர்சனல் பெஸ்ட் அடிக்கணும், ப்ளஸ் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க அந்த பேஸில் ஓடுறாங்க, இந்த பேஸில் ஓடுறாங்கன்னு இல்லாமல் நமக்கு திருப்தியாக இருந்ததா அப்படின்றதான் மேட்ரு. முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ஓடுறது. இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா, முன்னாடி நாள் நான் வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன், ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல் அவுட்டாக முடிச்சிருந்தேன். என்னால் அதுக்கப்புறம் 2 மணி நேரம் நிற்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குது. வந்து உடனே பேக் பண்ணணும், வந்து ரூம் தேடி அலையணும், 15 கிலோ லக்கேஜ் பேகு, ஷோல்டர் பேக்கை தூக்கிட்டு இந்த ஏர்போர்ட்டு ரோடை சுற்றி நடக்கணும். ஸோ அந்தளவுக்கு 25 கிலோமீட்டர் ஓடிட்டு நடந்து அப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடிட் பண்ணணும். இன்ஸ்டா 360லேருந்து முதல்ல வீடியோ ரெண்டர் பண்ணி வெளியிட்டுருக்கணும். அப்புறம் உள்ளக்க அந்த ஆப்புக்குள்ளே சேர்த்து விஎன் ஆப்பு வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து வீடியோவை சேர்த்து அப்புறம் அதை ஃபுல்லாத்தையும் சேர்க்குறதுக்கு பெரிய வேலை. அப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு, நான் வருமானத்துக்கு வந்து 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்டேலாம் பேசலை, ஒரு வாரத்துக்கு பேசலை அப்படின்னா சீன் போடுறேன் அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிரமம். அப்படி தான் நம்ம அந்த அந்த ஒரு நாளை வந்து ஒரு நிமிஷம் விடாமல் நம்ம அப்படியே மேட்ச் பண்ணாமல் தான் முடியும். ஓடவும் செய்யணும், தூங்கணும், ஓடுறதுல முக்கியமாக ரெக்கவரி. ஸோ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா படிப்படியாக தான் ஏறும். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஓடுறது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களால் கற்றுக்க முடியுது அப்படின்னா காதால் கேட்குறத வச்சு அதை கற்றுக்குங்க. பெர்ஃபார்மன்ஸை வச்சு எடை போடாதீங்கன்றதான் என்னோட என்னைய மட்டும் இல்லை, யாரையுமே. சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான். இன்றைக்கி இதுதான் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட மணி எத்தனை தெரியுமா? இப்போ மணி 9:51. இவ்வளோ வேலைகள் முடிச்சு கடைசியாக வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 மணிலேருந்து பாட்டு பஜனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னே தெரியல. எப்போ தான் நிப்பாட்டுவாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலான்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. தூங்க விடுவாங்களான்றது தெரியல. அப்போது நாளைக்கு வந்து கொல்கட்டாவில் என்னால் எந்த அளவுக்கு இந்த 2 நாளையில் ஹிந்தியை வளர்த்துக்கிற முடியாது, இங்கே இருக்கிற மக்களோட பேசி அதை கற்றுக்கிறது தான் பார்க்குறேன். மும்பையில் போய்ட்டும் அதுக்காக தான் அந்த 1 மாதம் வந்து சைடில் அதே மாதிரி ப்ராக்டிஸையும் அதே மாதிரி நம்ம ஊர்க்காரங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். மும்பையில் நான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள ஸ்டே கேட்டிருக்கேன். யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் இருந்தே நான் கூட உங்கள் கூட ஏதோ பட்ஜெட்டை மேட்ச் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். சரிங்களா? பாய், பார்ப்போம் நாளைக்கு.